ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் பெற்றோர் அவனை மிகவும் ஒழுக்கமாக வளர்த்தார்கள். ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஒரு நல்ல பாடம் சொல்லிக் கொடுத்தார்கள். ஒழுக்கமாக வாழ வேண்டும், தவறுகளை செய்யக்கூடாது என்று தினமும் அறிவுரை கூறினர். அந்த சிறுவனும் பெற்றோரின் வார்த்தைகளை கவனமாக கேட்டு வளர்ந்தான். காலம் கடந்தது. ஒரு நாள் அவன் பருவ வயதை அடைந்தான். அந்த வயதில் அவன் மனதிலும் உடலிலும் சில மாற்றங்கள் தோன்ற ஆரம்பித்தது. பெண்களை பார்க்கும்போது முன்பு இல்லாத ஒரு புதிய உணர்வு அவனுக்குள் தோன்றியது. ஆனால் சிறுவயதிலிருந்தே ஒழுக்கமாக வளர்ந்ததால் அவனது அந்த புதிய உணர்வை பாவம் என்று கருதினான். அவன் தனியாக அறையில் உட்கார்ந்து கொண்டு நாம் செய்வது பாவம், பாவம், பாவம் என்று முணுமுணுத்துக் கொண்டிருந்தான். அதை வெளியே இருந்த அவன் தந்தை கேட்டார். அவர் உள்ளே வந்து கேட்டார், என்ன பாவம், என்ன பேச்சிக்கொண்டு இருக்கிறாய்? சிறுவன் பதட்டமாக, ஒன்றுமில்லை அப்பா என்று கூறிவிட்டான். பின் தந்தை வெளியே சென்று விட்டார். ஆனால் அந்த சிறுவனின் மனதில் குழப்பம் அதிகரித்து கொண்டே போனது. அவன் மனதில் பயமும் பதட்டமும் அதிகரித்தது. அதன் விளைவாக அவன் தனது பெற்றோருடனும் சுற்றத்தாருடனும் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தான். அதை பார்த்த பெற்றோர் மிகவும் குழப்பமடைந்தனர். ஒரு நாள் அவர்கள் அவனை அழைத்து கேட்டனர், உனக்கு என்ன பிரச்சனை? அப்போது அந்த சிறுவன் கோபமாக கூறினான், இந்த உலகம் முழுவதும் பாவம் நிறைந்தது. எனக்கு இந்த உலகம் பிடிக்கவில்லை. என்னை தனியாக விடுங்கள். பெற்றோர் அதிர்ச்சியடைந்தனர். பின் அவன் திடீரென ஒரு கேள்வி கேட்டான், நான் எப்படி பிறந்தேன்? அந்த கேள்வியை கேட்ட பெற்றோர் சில நொடிகள் அமைதியாக இருந்தனர். அவன் மீண்டும் கோபமாக கேட்டான், சொல்லுங்கள், நான் எப்படி பிறந்தேன்? அதை கேட்டு தந்தை கோபமாக கூறினார், அப்படிப்பட்ட அர்த்தமில்லாத கேள்விகளை கேட்காதே, உள்ளே போ. அதை கேட்ட அந்த சிறுவன் சொன்னான், அதுதான் நான் சொல்கிறேன். இந்த உலகம் முழுவதும் பாவம் நிறைந்தது. எனக்கு இந்த உலகம் பிடிக்கவில்லை, உங்களையும் பிடிக்கவில்லை என்று கூறி அவன் வீட்டை விட்டு ஓடத் தொடங்கினான். பெற்றோர் தடுக்க முயன்றும் முடியவில்லை. அவன் காட்டுக்குள் ஓடி மறைந்தான். அங்கு ஒரு மரத்தடியில் அமர்ந்து தன் மனதில் வரும் பாலியல் எண்ணங்களை கட்டுப்படுத்த அவன் தியானம் செய்ய ஆரம்பித்தான். உணவு இல்லாமல் பல ஆண்டுகள் தியானம் செய்தான். காலம் கடந்தது. ஒரு நாள் தியானத்திலிருந்து எழுந்தபோது அவன் மனதில் நினைத்தான், பல ஆண்டுகளாக எனக்கு எந்த பாலியல் எண்ணமும் வரவில்லை. நான் இப்போது தூய்மையானவன், உலக பாவங்களிலிருந்து விடுபட்டவன். அவன் மீண்டும் தியானம் செய்ய ஆரம்பித்தான். ஒரு நாள் தியானத்தை முடித்து கண்களை திறந்தபோது அவன் அருகில் ஒரு பெண் பயத்தில் உட்கார்ந்திருந்தாள். அவன் அதிர்ச்சியடைந்து கேட்டான், நீ யார்? ஏன் இங்கே வந்தாய்? அந்த பெண் பதிலளித்தாள், ஒரு மர்மமான வைரஸ் உலகம் முழுவதும் பரவியது. எல்லோரும் இறந்துவிட்டார்கள். என் பெற்றோர்களும் இறந்து விட்டார்கள். எங்கும் சடலங்களின் நாற்றம். அதை தாங்க முடியாமல் நான் இங்கு வந்தேன். நீ தியானம் செய்து கொண்டிருப்பதை பார்த்தேன், உன் அருகில் வந்து அமர்ந்தேன் என்றாள். அதை கேட்ட அவன் அதை நம்ப முடியாமல் காட்டிற்கு வெளியே சென்று பார்த்தான். அவன் பார்த்தது எல்லாம் சடலங்கள். அவன் அமைதியாக திரும்பி வந்து மீண்டும் தியானம் செய்ய ஆரம்பித்தான். அந்த பெண் அமைதியாக அவனை கவனித்து கொண்டிருந்தாள். சில வாரங்கள் கழித்து அந்த பெண்ணுக்கு அவன் மீது காதல் ஏற்பட்டது. சில வாரங்கள் கழித்து அந்த பெண்ணுக்கு அவன் மீது காதல் ஏற்பட்டது. ஒரு நாள் அவனை அவள் கேட்டாள், நான் உன்னை காதலிக்கிறேன். நாம் திருமணம் செய்து கொண்டு அமைதியாக வாழலாம். அதற்கு அவன் கூறினான், நான் உலக பாவங்களிலிருந்து விடுபட்ட தூய்மையானவன். நான் திருமணம் செய்தால் அப்போது பாவம் செய்ய நேரிடும். அந்த பெண் சிரித்தாள். என்ன பாவம் என்று கேட்டாள். அவன் பதிலளித்தான், பாலியல் உறவு. அந்த பெண் அமைதியாக சொன்னாள், நான் நினைத்தேன் நீ ஞானம் பெற்றவன் என்று, ஆனால் அது உண்மையல்ல. அவன் அதிர்ச்சியடைந்து அவளை கேட்டான், ஏன்? அந்த பெண் சொன்னாள், பாலியல் உறவு பாவம் அல்ல. நீ ஒரு தூய்மையான மனிதனும் அல்ல. அவன் கேட்டான், அதை எப்படி சொல்கிறாய்? அந்த பெண் பதிலளித்தாள், உன்னை வளர்த்த பெற்றோருக்கு நீ திரும்ப சேவை செய்தாயா? அவன் அமைதியாக சொன்னான், இல்லை. அவள் சொன்னாள், அதுதான் மிகப்பெரிய பாவம். பாலியல் உறவு பாவம் அல்ல, கற்பழிப்பு தான் பாவம். இரு மனங்கள் இணைந்து வைத்து கொள்ளும் பாலியல் உறவு தூய்மையானது. ஒருவரை கட்டாயப்படுத்தி வைத்து கொள்ளும் உறவே பாவம். அதை கேட்ட அவன் அதிர்ச்சியில் அமைதியாக இருந்தான்.
அவன் தனது பெற்றோர்களை நினைத்து வருந்த ஆரம்பித்தான். அந்த பெண் அவனுக்கு ஆறுதல் கூறினாள். சில நாட்கள் கழித்து அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இந்த கதையில் இருந்து நாம் கற்று கொண்டது என்ன? காமம் என்பது மற்ற உணர்வுகளைப் போல ஒரு உணர்வு. அந்த உணர்வை சரியாக கையாள தெரிந்தால் பாவத்தில் இருந்து விடுபட்டு இருக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.